வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னா, அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, இல்ல புட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் ஸ்டார்டிங்ல நம்ம எதை வச்சு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு முக்கியமா என்ன தெரியும்னா, நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் தெரியும். ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு சான்சஸ் இருக்கா, இல்ல நெகட்டிவான மூவ்மெண்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்தியன் மார்க்கெட். அப்படிங்கறனால யுஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு போன வெள்ளிக்கிழமை எப்படி பிஹேவ் ஆச்சு, ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கறனால இந்த வெள்ளிக்கிழமை எப்படி நமக்கு பிஹேவ் ஆயிருக்குங்கிறத ஒரு ஃபாஸ்டா ஒரு பார்ப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டில இதெல்லாம் சேர்த்து கன்க்ளூஷன் பண்ணி மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் என்ன, அதனால மார்க்கெட் வந்து மேல போறதுக்கா இல்ல கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இது எல்லாமே பார்ப்போம். அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கூடவே நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சேர்த்து தான் நமக்கு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் டைரக்ஷன்ல நிறைய டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கு, இனிமே நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா புரியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டில நம்ம வந்து பிரைஸை வந்து முக்கியமா பார்க்க கூடாது. ஸோ எந்த பிரைஸ்ல இங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கவே கூடாது. என்ன பண்ணணும்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆச்சு, வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு 24ஆம் தேதி. அப்ப 24ஆம் தேதி நமக்கு வந்து 3:30க்கு நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டி வந்து எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல இதுதான் வந்து 3:30யோட கேண்டில். அப்போ 3:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ எந்த இடத்துல இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற பார்க்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்ஷன். ஓகே, அப்ப இது ரெண்டே வச்சு பார்க்கும்போது நமக்கு 3:30க்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறக்குறைய இங்க இருந்துச்சு. அண்ட் இப்ப இருக்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது எவ்வளவு பாயிண்ட்ஸ் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 98 பாயிண்ட்ஸ் மேல இருக்கு. ஸோ அப்படிங்கறனால இந்த 98 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிஃப்ட் நிஃப்டில இருந்து நமக்கு தெரியுது. ரெண்டாவது விஷயம், ஸோ இது வந்து நமக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது, நான் டைம் ஃப்ரேம் மட்டும் மாத்துறேன். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா வைக்கிறேன். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில நமக்கு பாத்தீங்கன்னா 6:30க்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்குன்னு பாருங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது இது வந்து நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம இங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் கண்டிப்பாக என்னென்ன இது யூஸ் பண்றோம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் பேருங்கிறத நான் இதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு உடனே இம்மீடியட்டா நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பைக் இருக்குன்னு பாருங்க. இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இப்படி ஒரு ஸ்பைக் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல பாசிட்டிவ் இனிஷியல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஆரம்பத்துல மார்க்கெட் தொடங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் இருக்கும் போது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நமக்கு வந்து இனிஷியலா ஒரு ஸ்ட்ராங்கான புஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் ஓபன் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மேபி அது கீழே வரலாம். ஸோ அப்படிங்கறனால இந்த இனிஷியல் புஷ் புஷ் மட்டும் தான் நம்ம வந்து கவனிக்க முடியும். அது ஸோ ஒரு கேப் அப்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒன்னு, ரெண்டாவது ஒரு இனிஷியல் புஷ் இருக்கிற மாதிரி இருக்கு வாய்ப்புல ரெண்டு. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கறனால நமக்கு வந்து நிஃப்டி 50 இங்க இருந்து ஒரு சின்னதா ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அங்க வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ்னா இங்க வந்து ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்போ இங்க இருந்து நான் ஒரு 60 பாயிண்ட் எதிர்பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து எந்த இடத்துல ஆகும்னா இந்த 25,800ல வந்து மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து ஓபன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பயங்கரமான சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு பார்த்துருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து முழுமையா பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம். அதாவது வீக்லி கேண்டில்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இங்க இருந்து ஓபன் ஆச்சுன்னா இந்த 25,800 தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன் இந்த 25,800 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் வீக்கோட ஒரு லோ அதுதான் நம்ம இங்க கொடுத்திருந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்து 25,800 வரைக்கும் வரலாம். அப்போ இந்த லோவை கிராஸ் பண்றது தான் ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அதனால நமக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல இந்த 25,800 ஸோ 25,800 மேல ஓபன் ஆச்சுன்னா தான், மேல போச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 26,000 ரீச் ஆகும். அப்போ இப்ப இருக்கிற டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது இந்த 25,800ல இருந்து கிராஸ் ஆகி 26க்கு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு.
அண்ட் இதை சப்போர்ட் பண்ற மாதிரி நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்தோம்னா 25,800ல இருந்து ஸோ 25,800ல தான் இப்போ அட் த மணி இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து ஒரு சின்ன கேப் அப் வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 26,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,800ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ இதை தாண்டிச்சுனா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஸ்ட்ராங்கா போகும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது இங்கிருந்து நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் அப்படின்னா எவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா நமக்கு 25 பாயிண்ட்ஸ் 50 60 ஓகே. ஸோ நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் வந்துச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,850 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 25,850ல மார்க்கெட் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு 26,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இந்த பொசிஷன் அதாவது நமக்கு வந்து மார்க்கெட் இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் மேல ஓப்பன் ஆகும் அப்படிங்கறனாலேயே நமக்கு வந்து 26,000 டச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ 26,000 டச் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் மேல போகலாம்னா 26,200 26,250 போகலாம். மோஸ்டா இதுதான் ஒரே ஒரு ரேஞ்சா இருக்கும். நம்ம பெரும்பான்மையான நாட்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். ஆனாலுமே ஏதாவது ஒரு நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். மினிமம் 2 ரெசிஸ்டன்ஸ் ஆவது பார்த்து வைக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,800 தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கறனால ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,800ம் செகண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,700மா இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால இந்த இடத்துல பாருங்களேன் கால் ஆப்ஷன் எந்த இடத்துலயும் ஒரு growth இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும் ப்ரீவியஸ் டே அதாவது வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமையில் இருந்ததை விட நிஃப்டி 50யோட கால் ஆப்ஷன் growth இருக்கிறது எந்த பிரைஸ்லன்னு பார்த்தோம்னா 26,000 தான். ஸோ 26,000 க்ளோஸ் இருக்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட் வந்து மேல இந்த பிரைஸ்ல நிறைய பேர் ரீச் ஆகும்னு நம்புறாங்க. அதனாலதான் கால் ஆப்ஷன்ஸ்ல அந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல நமக்கு போகும்போது மார்க்கெட் இந்த இடத்தும் போறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ எந்த இடத்துல இந்த ஓஏ சேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். அப்போ இந்த எந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அதிகமா இருக்கோ அதை நோக்கி மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. போகும்னு யாருனாலையும் 100% சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கறனால நம்ம இந்த 26,000 நம்ம எதிர்பார்க்கிறோம் நிஃப்டி 50ல. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50ல முக்கியமா எக்ஸ்பெக்ட் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸ்ல நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப இருக்கிற பொசிஷன் வந்து 84,200ங்கிற ரேஞ்ச் தான் இருக்கு. அப்போ இந்த 84,200ங்கிற ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா புஷ் ஆயிருச்சு அப்படின்னா 84,500 ஈஸியா மார்க்கெட் வந்து புஷ் ஆகும். அதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து 85,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 84,500ம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 85,000. ஸோ இது ரெண்டு தான் சென்செக்ஸை பொறுத்தளவு நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு டார்கெட் ரேஞ்ச். அண்ட் நீங்க சென்செக்ஸ்ல வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணி அதாவது 85,000 நீங்க போகும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புனீங்கன்னா 85,000ல கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். அதே சமயம் 85,200ல எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் இருக்கு. 3 நாள் 4வது நாள் தான் எக்ஸ்பைரி. ஆனால் நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா தான் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணும். ரொம்ப அதிகமா ஹோல்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 84,200ம் 83,900 தான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சென்செக்ஸோட சப்போர்ட். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நிஃப்டி 50க்கு வந்து எக்ஸ்பைரி டே பக்கத்துல வந்துருச்சுங்கிறனால ஸ்ட்ராங்கான இந்த லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு நீங்க பொசிஷன் எடுக்கணும். இப்பவே போய் 26,250ல காசு கம்மியா இருக்குன்னு எடுத்தீங்கன்னா டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான கொஞ்சம் கஷ்டப்படுமா இருக்கும். ஸோ அதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம புதுசா பார்த்தோம். இந்த இண்டிகேட்டர்ல நமக்கு முக்கியமா என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ப்ரீவியஸ் டேவோட செல்லிங் அண்ட் பையிங் அதிகமா பை பண்ணிருக்காங்களா அதிகமா செல் பண்ணிருக்காங்களான்னு தெரியும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பத்தியும் நான் டீடைலா ஒரு வீடியோ போடுறேன். ஆனா இந்த இண்டிகேட்டர்ஸ்ல நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஓவரால் வால்யூம் நமக்கு தெரியுது. பையிங் வால்யூம் அதிகமா இருக்கா செல்லிங் வால்யூம் அதிகமா இருக்கான்னு. அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது மார்க்கெட்ல பையிங் அண்ட் செல்லிங் ஓரளவு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் நமக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தோம்னா மார்க்கெட்ல பையிங்கை விட செல்லிங் தான் அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் அடுத்த நாள் கீழே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கிளியரா கவனிச்சுக்கணும். ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது இந்த ஒரு வால்யூம் டேட்டா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னையோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமையை கன்சிடர் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி
நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில வியாழக்கிழமையோட வால்யூமை விட வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல நமக்கு இந்த சர்க்கிளோட இந்த வட்டத்தோட அளவு பார்த்தாவே தெரியும். எப்ப இந்த வட்டத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கோ அப்ப போகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பையிங் அதிகமா இருந்திருக்கு, வட்டம் வாலடைலிட்டியும் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செல்லிங் அதிகமா இருந்திருக்கு. இந்த இடத்துல என்னைக்கு பையிங் அதிகமா இருந்துச்சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல போயிருச்சு. எந்த இடத்துல செல்லிங் அதிகமா இருந்துச்சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமா கவனிக்கக்கூடியது. இது நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்படிங்கறனால இந்த இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த இண்டிகேட்டர் பத்தி நம்ம பேசலாம் அடுத்த வீடியோஸ்ல. ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 57,800ம் 58,600ம் தான் பேங்க் நிஃப்டியோட ரெண்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட். அண்ட் பேங்க் நிஃப்டி எனக்கு வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் தெரியுது. அதனால தான் நான் சொல்லலை. இருந்தாலுமே நமக்கு வந்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 56,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ரெண்டு சப்போர்ட்டும். நல்லா நான் வச்சுக்கோங்க, பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற ரேஞ்சு ஆல் டைம் ஹை இருக்கிற ரேஞ்ச் தான். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50யும் அதே நம்மளோட சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் இருக்கு. சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 85,800. அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் புஷ் ஆகணும். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் புஷ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அதே மாதிரி நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து 26,240. அப்போ இங்கிருந்து நமக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டி 50 வந்து இவ்வளோ தூரம் 2% க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் வரும். ஸோ இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டனால கண்டிப்பாக ஆல் டைம் ஹை பக்கம் மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்துட்டோம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம யூஸ்வலாக பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனாலுமே பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கூடி தான் இருக்கு. இந்த பக்கம் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குறைஞ்சிருக்கு. அடுத்து நம்மளோட சென்செக்ஸ்லையும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்லையும் கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கூடி இருக்கு. 84,500 வரைக்கும் சென்செக்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா 84,500ம் 85,000ம் மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆகலாம். அண்ட் கடைசியா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் போன வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்து அப்படியே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கிருந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் தான் டெவலப் ஆச்சு. அப்போ ஒரு 0.5% கேப் அப் டெவலப் ஆகி இந்த கேப் அப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்சாலிடேஷன் ஃபேஸா தான் இருந்துச்சு. அப்போ இதை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல நமக்கு வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கேப் அப் ஒன்று வந்தாலும் அந்த கேப் அப்ல இருந்து அப்படியே இதே மாதிரியே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இங்கிருந்து ஒரு கேப் அப், அந்த கேப் அப்க்கு அப்புறம் இந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 3 இண்டெக்ஸஸ்லயுமே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.